அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வைகாசி 3ஆம் பிறை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒருவருடைய வறுமை நிலை மாற வேண்டுமென்றால் அவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் என்பது வேண்டும். அப்படி மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு அவர்களுடைய சகோதரனான சந்திர பகவானை நாம் வழிபாடு செய்யலாம். மேலும் அப்படி சந்திர பகவானை வழிபாடு செய்வதற்கு உரிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் 3ஆம் பிறை தரிசனம் திகழ்கிறது. இந்த 3ஆம் பிறை நாளன்று நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் வைகாசி மாதம் வரக்கூடிய 3ஆம் பிறை நாளன்று செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய 3ஆம் பிறை என்பது மே மாதம் 28ஆம் தேதி இன்று வந்திருக்கிறது. பொதுவாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறுவார்கள். புதன்கிழமை என்று பெருமாளை நாம் வழிபாடு செய்யும் போது நமக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் 3ஆம் பிறை தரிசனமும் வருவது கூடுதல் பலனை தரும். இந்த பலனை முழுமையாக பெறுவதற்கு நாம் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இந்த வழிமுறைகளை முறையாக பின்பற்றுபவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வறுமையும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ முடியும். புதன்கிழமை இன்று மாலை 6:30 மணிக்கு மேல் வானத்தில் 3ஆம் பிறையை நம்மால் தரிசனம் செய்ய முடியும். 6 மணிக்கே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் பிறை தரிசனத்தை பார்க்க செல்லும் போது கையில் 5 ரூபாய் நாணயத்தையும் சிறிது பச்சரிசியையும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். இவை இரண்டையுமே ஒன்றாக கையில் வைத்துக்கொண்டு சந்திர பகவானை பார்த்து ஓம் வம் சந்திர பகவானே நமக எனும் மந்திரத்தை குறைந்தபட்சம் 5 முறையாவது கூற வேண்டும். அதிகபட்சம் 27 முறை கூட கூறலாம். இப்படி கூறி முடித்த பிறகு கையில் இருக்கக்கூடிய பச்சரிசியையும் நாணயத்தையும் பார்த்து செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு நேராக வீட்டிற்கு வந்து ஒரு பச்சை நிற துணியில் கையில் வைத்திருக்கக்கூடிய பச்சரிசியையும் 5 ரூபாய் நாணயத்தையும் எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்துவிட வேண்டும். மிகவும் அற்புதமான இந்த எளிமையான வழிபாடு சந்திர பகவானின் அருளை பரிபூரணமாக பெறச் செய்யும். உடலாலும் மனதாலும் உற்சாகத்துடன் செயல்பட்டு பலவிதமான செல்வங்களை பெறலாம். புதன்கிழமையோடு சேர்ந்து வரும் சக்தி வாய்ந்த வைகாசி மாதத்தின் 3ஆம் பிறையினால் சந்திர பகவானை இந்த முறையில் வழிபாடு செய்ய அவரின் பரிபூரணமான அருள் கிடைக்கும். செல்வ செழிப்புடன் வாழ முடியும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.